ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முடி உதிராமல் முடி நல்லா அடர்த்தியாக கருமையாக வளர்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். ஒத்தடுக்கு செம்பருத்தி எடுத்துக்கோங்க, அது வந்து ஒரு 10லேருந்து 20. ஒரு கை அளவுக்கு மருதாணி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம், வேம்பாலம் பட்டை. இது வந்து எண்ணெயை வந்து நல்லா ரெட் கலர் ஆக்கி கொடுக்கும். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு இது. வெந்தயம் 2லேருந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 பெரிய நெல்லிக்காயை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை 3 கொத்தளவு, செம்பருத்தி இலை ஒரு 10லேருந்து 20 எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கையில் பிச்சு போட்டுக்கலாம். இது வந்து கரிசலாங்கண்ணி, இது நான் வீட்டிலையே வளர்த்தி எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லா டார்க்காக பிளாக் கலரில் கொடுக்கும். ஸோ கரிசலாங்கண்ணி ரொம்ப ரொம்ப ஹேருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளரும், நல்லா கருப்பாக இருக்கும். இதை வந்து நான் மிக்சியில் போட்டு இப்போ நான் அரைச்சி எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூவையும் கரிசலாங்கண்ணி மட்டும் அரைச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ டார்க்காக பிளாக்காக இருக்குன்னு. கத்தாழையை வந்து அந்த எல்லோ கலர் இருக்கிறத நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் சீவிட்டு நடுவில் இருக்கிற சதையை மட்டும் எடுத்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து நான் நல்லா எடுத்திருக்கேன் அலசி. ஸோ அப்போ தான் வந்து பிச்சுக்காமல் இருக்கும். அந்த எல்லோ கலர் ஃபுல்லாக போயிட்டு நல்லா பெருசாக இருக்கிறது. இதை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம அரைச்சிருக்கிற அந்த கரிசலாங்கண்ணி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எப்படி மை மாதிரி கருப்பு கலரில் இருக்குன்னு. இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிறது இலை எல்லாத்தையுமே வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற அந்த கத்தாழையை வந்து நீங்கள் க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஜெல்லியோடையே. ஸோ அந்த ஜெல் வந்து ரொம்பவே இதில் முக்கியமானது. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க. ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு கிட்டத்தட்ட அது 1 hour ஆகும். அப்போ தான் இதில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாக வந்து எண்ணெயில் இறங்கி வரும். இது வந்து நல்லா வந்து அதோடய எசன்ஸ் வந்து இறங்கட்டும். எண்ணெயே வந்து நல்லா வாசமாக இருக்கும், வீடே வந்து நல்லா வந்து ஃபுல்லாக மணமாக இருக்கும். இந்த மாதிரி அந்த இலைகள் எல்லாமே வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்துருங்க. இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க. எண்ணெயில் அதோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிடும். பாருங்கள், இது நான் நல்லா வந்து வந்துடுச்சு. அதாவது இலையெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சூடு ஆற விட்டுட்டு எசன்ஸ் இறங்க விட்டுட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் ஃபுல்லாக வந்து இறங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா வடிச்சிக்கலாம். நல்லா மெல்லிசான ஒரு இதில் வந்து வடிச்சிக்கலாம். எண்ணெயே பாருங்கள் நல்லா திக்காக நல்ல ஒரு ரெட்டாக ஹெர்பல் கலரில் இருக்குது. இப்போ இதை நான் வடிச்சிருக்கேன். பாருங்கள், எனக்கு இவ்வளோ எண்ணெய் கிடச்சிருக்கு. எண்ணெயை வந்து பார்க்குறதுக்கு நல்ல வாசமும் நல்லா இருக்குது. இப்போ வந்து மிச்சம் இருக்கிற சக்கையை இந்த மாதிரி நீங்கள் ஓரமாக வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் வந்து வடிஞ்சிரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது நீங்கள் கையில் ஊற்றி நல்லா தேய்ச்சி பார்க்கும்போதே தெரியும். நல்லா வாசமாகவும் நல்லாயிருக்கும். நல்லா வந்து ஸ்கார்ப்பில் படுற மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours வச்சுட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம். இல்லைனா 2 நாளைக்கு நீங்கள் அந்த மாதிரி விட்டுட்டு 2 நாளைக்கு ஒருக்கா அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சி குளிச்சிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடி உதிர்ற பிரச்சனை க்யூர் ஆகும். முடி நல்லா அடர்த்தியாக கருமையாக வளரும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.